இருக்கிற நம்மை தெபோராளாக ஆண்டவர் எழும்ப சொல்லுகிறார். தெபோராளை மாத்திரமல்ல, பாராக்கை பார்த்து ஆண்டவர் சொன்னார் எழும்பு என்று சொல்லி. ஹல்லேலூயா. நாம் எப்படி எழும்பிக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொன்னார்? அவரை துதிப்பதற்காக, அவருடைய மந்தையிலே ஆடுகளை சேர்ப்பதற்காக, அவருடைய ராஜ்யத்துக்கென்று ஆட்களை சேர்ப்பதற்காக தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எத்தனையோ ஆண்கள், எத்தனையோ பெண்கள் தேசத்தில் இருந்த பொழுது அந்த 16 நியாயாதிபதிகளிலே எப்படி ஒரு தெபோராளை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ, அதுபோல இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, உலகம் தோற்றத்திற்கு முன்பதாக நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம் தாயின் கருவில் உருவானதற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டு, நம்மை பெயர் சொல்லி அழைத்து, நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக தெரியுமா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி